ஜிம்மன் ஒன் ஷாட் தான் வரப்போகுது. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துட்றேன். இதில் கொஞ்சம் சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் லைக் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்க்க விருப்பம் இல்லாதவங்க இப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, நான் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வெறும் ஃபிக்ஷன்னா எதையும் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஹாய், நம்ம இன்றைக்கி ஜிம்மனுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இன்னும் பேர் வைக்கல, நான் அப்புறமா டைட்டிலில் வைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே கதைக்குள்ள போகலாம். ஒரு கல்யாண மண்டபம், அதில் மேலே இருக்க ஒரு ரூம்லேருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஒரு 2-3 பேருக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கோம். ஸோ எல்லோரும் கும்பலாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரையும் கேதர் பண்ணி அந்த டோரை வந்து உடைக்கிறாங்க. உடைச்சா உள்ள கல்யாண மாப்பிள்ள ஜிம்மன் அவனோட ஃப்ரெண்ட் வயன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். வயன் அவ்வளோ ஒரு கோலத்தில் இருக்கா, ஹேர் எல்லாம் கலைஞ்சி போய் அவன் ஸ்லாப் பண்ணியிருக்கான் போல், வாயில் இருந்தெல்லாம் ரத்தம்லாம் வருது. அவள் ஃப்ரெண்டை பார்த்த உடனே போய் ஹக் பண்ணி மியா ஜிம்மனே கிட்ட அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுகுறா. ஜிம்மன் அப்படியே வயனை மறைச்ச மாதிரியே நின்றுட்டுருக்கான். ஜிம்மனோட அந்த வேஷ்டி சட்டையில் இருக்க பாக்கெட் அதெல்லாம் கூட கிழிஞ்சு போயிருக்கு. ஜிம்மன் ஹேரும் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. அவள் ஸ்ட்ரகிள் பண்ணதில் ஜிம்மன் ஹேண்ட்லலாம் இந்த நெயில் மார்க் அதெல்லாம் இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க. ஜிம்மன், இப்போ உனக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இங்கே இவ கூட என்ன பண்ணுற ஜிம்மன் அப்படின்னு மியா கேட்குறா. வயன் மியாவை டைட்டாக ஹக் பண்ணி அழுகுறா. ஜிம்மன் அமைதியாகவே நிற்கிறாரு. வயனோட டேட் ஜிம்மனை ஒரு ஸ்லாப் பண்ணியிருப்பார். அங்கே இருக்க எல்லோரும் ஜிம்மனை பயங்கரமாக திட்டுறாங்க. வயன் நின்றுச்சு, அப்பா எனக்கு தெரியாது, நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன பண்ணுற வயன், அவன் ஒன்று இப்போ பண்ணான்றதுக்காக நீ அவனை கல்யாணம் பண்ண என்ன அவசியம் இருக்குது? அப்படிலாம் ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, இப்போ ஈஸியாக என்கிட்ட இப்படி நடந்துக்க முடியும் அவனுக்கு தோணிடுச்சுல, அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் எப்படி என் கூட நிம்மதியாக வாழ்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. வயன், இதெல்லாம் வேணாம், தேவையில்லாதது. டேட், அவன் ரெக்ரெட் பண்ணணும் டேட், ஏன் அவகிட்ட இப்படி நடந்துட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்றா. இப்போ தான் ரியா மேலே ஏறி வரா. ரியா வந்து ஜிமின் வயன் எல்லாரையும் பார்க்குறா. ஆக்சுவலாக இவங்க எல்லோரும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பழக்கம். ரியா வந்து என்னாச்சுங்க, எல்லாரும் ரியாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க வயனா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிப்பா ஜிமினை அப்படின்ற மாதிரி. ரியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இல்லை, ஏன் ஜிமின் எனக்கு தான் அப்படின்னா. வயன் ரியாவை முறைக்கிறா. ரியா, வயன் என்ன பிளான் பண்ணிட்டுருக்கியா வயன் அப்படின்னு. அவன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் என்ன ரியா பண்ண முடியும் அப்படின்னு அழுகுறா. மியா, ரியா இதில் யாராவது விளையாடுவாங்களா, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு கத்துறா. ஸோ ரியாவோட அம்மா இன்னொருத்தி கூட இப்படி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கான், அவன் எல்லாம் என் பொண்ணுக்கு என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பா, எனக்கு ஜிம்மன் வேணும் எனக்கு ஜிம்மன் வேணும்னு. ஆனால் ரியாவோட அம்மா அவளை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அவங்க வெயிட் கூட பண்ணலை யாருன்னா அதெல்லாம் சொல்லுவாங்களான்னு. ஜிம்மன் வயன் 2 பேரையும் ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதும் ஐயர் மந்திரம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மன் மந்திரம் சொல்கிற அளவுக்குலாம் விடவே இல்லை. அங்கேருந்து அந்த தாலி எடுத்து வயன் காலத்தை கட்டிட்டு அங்கேருந்து அந்த குங்குத்தை எடுத்து அவன் மேலே வச்சுட்டு, ரொம்ப ஆசைப்பட்டல எனக்கு கல்யாணம் பண்ணோன்னு, ஏன்டா பண்ணோன்னு வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடந்து போகிறாரு. ஜிம்மன் எல்லாரும் நிறுத்துறாங்க. பட் ஜிம்மன் அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. அவ்வளோதான். ஸோ இப்போது ஜிம்மன் வீட்டுக்கு வந்து அவர் ரூமில் உட்காந்துருக்காரு. அவருக்கு அவ்வளோ கோவம். வயன் வந்தால் வயனை கொலை பண்ணுற அளவுக்கு ஜிம்மனுக்கு இப்போ கோவம். இப்போ தான் வயனை கூட்டிகிட்டு வராங்க. நீ போம்மா ரூமுக்கு போ அப்படின்றாங்க ஜிம்மனோட அம்மா. அத்தை எனக்கு பயமாக இருக்கத்த, அதெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, எதனா ரொம்ப எதனா பேசுகிறான்னா சத்தம் போட்டு நாங்கள் ஏறி வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரித்த அப்படின்னு வயன் மேலே ஏறி வரா. வயன் மேலே வந்து அந்த ரூம் டோரை சாத்திட்டு திரும்புகிறா. ஜிம்மன் அவளை நிமிர்ந்து பார்க்குறான். ஜிம்மன் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவ்வளோ கோவம் ஜிம்மனுக்கு வயன் மேலே. இப்போது ஜிம்மன் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு. அவள் கிட்ட நடந்து வராரு. வயன் அப்படியே அவள் 2 சைடையும் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறா. ஜிம்மன் வந்து அவன் நெக்க அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. நான் அப்படி பண்ணேன், நானா பண்ணேன், நீயே தானடி உள்ள உன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்ட, நீயே தானடி கத்துன, ஏன்டி என்ன அங்கே வந்தனைசர் மாதிரி நிற்க வச்ச, ஏன்டி என்னடி துரோகம் பண்ண நான் உனக்கு, நான் விரும்பின பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சரி தப்பாடி அப்படின்னு வயனோட கழுத்தை அப்படியே பேச அழுத்துறான். சிவன் வலிக்குது, சிவன் 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 வலிக்குது, சிவன் சிவன்
ஜிமன் ஜிமன் போதும் ஜிமன் விடு ஜிமன். சாவுடி இப்படி சாவு அப்படின்னு நல்லா அழுத்தான். அவள் ப்ரீத் பண்ண முடியலன்னு அவனுக்கு நல்லா ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் அவளை விடுறான். அவள் அப்படியே கீழே உட்காந்து அவள் நெக்கெல்லாம் தேய்க்கிறா வலிக்கிற மாதிரி. ஜிமன் அப்படியே அவளை பார்க்குறான். அப்போ இத்தனை வருஷம் என் கூட நீ சுற்றுனதுக்கு காரணம் இதுதான், நீ ஒரு வார்டி அப்படின்ட்டு எந்திரிச்சு வெளியே போய் பால்கனியில் நிற்கிறான். வயனுக்கு அந்த வேர்ட் நீ ஒரு வார்டி அது அப்படியே அவள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவளுக்கு அழுக வருது, செம்மையாக அழுகிறா. உண்மை தெரிஞ்சா நீ இந்த வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், ஆனால் எனக்கு நீ வேணும் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறா. ஸோ அன்றைக்கி நைட் மியா ஜோஷ்வா 2 பேரும் கீழே வந்திருக்காங்க ஜிமன் வீட்டுக்கு. வயனை கூப்பிட்றாங்க ஜிமனோட அம்மா. ஜிமன் என்ன கூப்பிட்றாங்க, பட் ஜிமன் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்காரு. ஸோ இவன் இறங்கி போய் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுகிறா. அவங்க 2 பேரும் வயனை கார்டனில் உட்கார வச்சு எதோ அடித்தானா, கழுத்தை பிடிச்சி நெருக்கினா. எனக்கு ரொம்ப மூச்சு மட்டுனால விட்டுட்டான். என்னை வார்னு சொன்னான். என்னடி சொல்கிற? ஆமாம், என் தங்க வேலைக்காம அப்படி தான் சொல்லுவான். நான் என்ன பண்ணுறது மியா? ஏய், அந்த ஐடியா உண்மை என்ன? நாங்கள் தானே கொடுத்தோம், எங்களுக்கு தெரியாதா? அமைதியாரு. அவன் இன்னொரு தடவை அப்படி சொன்னான், நான் வாயை கிழி. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறான்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜோஷுவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை என்ன சொன்னது? வேணா, உண்மை தெரிஞ்சா அவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு உனக்கும் தெரியும் தானே? வேணா, அப்புறம் என்ன விடு. ஆனால் சொல்லிட்டான்ல ஜோஷுவா, அவன் மனசில் நான் எந்த இடத்த பிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எந்த இடத்த பிடிச்சிருக்கேன்னு பார்த்தியா அப்படின்னு அழுகிறா. ஜோஷ்வா அவளை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை விட்ரி விட்ரி விட்ரின்னா ஜோஷ்வா மியாவும் கத்தல்ஸ். ஸோ ஒன்றும் இல்லைடி விடுடி அப்படின்னு பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறான். அந்த புறம்போக்கு உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்துருக்கணும்டி, எல்லாமே நல்லா போயிருந்துருக்கும். டி ஜோஷ்வா விடுடா, அவளை பற்றி பேசி இப்போ என்ன ஆக போகுது சொல்லு. சரி இங்கே பாருவானே, அவன் எதனா பேசினா எதனா பண்ணான் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப பண்ணானா ஃபோன் பண்ணு, வந்து பொலிர்னு வச்சு நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன், சரியா அப்படின்னு ஜோஷ்வா அவளை ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். மியா அவளோட ஹெட்டை அப்படியே தடவிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லடி சொல்லணும், விடுடி விடுடி அப்படின்னு. ஸோ ஜிமன் மேலே பால்கனியில் தானே நின்றுட்டு இருந்தான். அதை பார்க்குறான். ஜிமனுக்கு இவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்கல, பட் இவங்க அவளை கன்சோல் பண்ணுறது மட்டும் தெரியுது. அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படிலாம் உட்காந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஜிமன் மேலே நினச்சிக்கிறான். அப்படியே அவங்க சரி பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. வயனம் மேலே ஏறி வரா. வயன் மேலே வந்த உடனே ஜிமன் என்னடி நடிச்சு நடிச்சு எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டல, என்ன சொல்கிறதோ வயனெல்லாம். உன்னை எவ்வளோ நல்ல பொண்ணு நான் நினச்சேன் தெரியுமா? ஒருத்தவங்களை லவ் பண்ண அவங்களுக்காக நீ உயிரியே கொடுப்பேன்னு நான் நினச்சேன். இப்போ தான் தெரியுது நீ என்ன மாதிரி ஆளுன்னு. நீலாம் ஐட்டோண்டி. இவ்வளோ நாள் கூடவே ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு கடைசி நேரத்தில் வச்ச பாரு எனக்கு ஆப்பு. மறக்க மாட்டேன் வயன், என் லைஃப்பில் என்றைக்குமே இதை மறக்க மாட்டேன்டி அப்படின்னு அவள் ஹேரை க்ரிப் பண்ணுறான். உனக்கு என்னடி நான் அவனை தடணும் அதானே அப்படின்னு அவள் மேலே போட்டிருக்க சாரி அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். பின்னோடு இருந்திருக்கும், அதை அப்படியே அவள் ஷோல்டரை கிழிச்சிட்டு வந்திருக்கும். ஜிமன் வலிக்குது ஜிமன் 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 வலிக்குது ஜிமன் அப்படின்றா. சாகு அப்படின்னு அவள் சாரியை இழுத்து கீழே போட்டு அவள் ப்ளவுஸ் ஊக்க அவன் அப்படியே அறக்குறான் கழட்டில். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறான். ஜிமன் அப்படியே அவளோட நெக்கு எல்லாத்தையும் கடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். கடிக்கிறா விட்டுலாம். ஜிமன் வலிக்குது ஜிமன் 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 எனக்கு ரொம்ப வலிக்குது ஜிமன் 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 அப்படின்னு அவள் சொல்ல ஜிமன் இப்போ அப்படியே அவன் நெக்குக்கு கீழே போகிறான். வயனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஜிமன் இப்படி பண்ணுறது. ஜிமனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் அப்படியே பெட்டில் இருக்க பெட்ஷீட்டை இழுத்து டைட்டாக அவளை சுற்றிட்டு உட்காந்துருக்கா. ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஆயிருந்துருக்கோம். ஸோ ஜிமன் என்ன பண்ணுறாரு, கடன் ரூம்லேருந்து வெளியே போயிட்டாரு. வெளியே போனதும் வயன் இருந்துச்சு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அவள் இப்போ இருக்க அந்த நிலமையை அப்படியே கண்ணாடியில் பார்க்குறா. வயனுக்கு செம்மையாக அழுக வருது. ஜிமன் இப்போ அகேன் நீ ஒரு I20 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயனுக்கு. வயனால் அவளை இப்படி பார்க்கவே முடியல.
நான் பண்ணது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனால் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப காயப்படுத்துது ஜிமன், ரொம்ப அப்படின்னு அழுகிறான். ஸோ இப்படி தான் எனக்கு டேஸ் போகுது. ஜிமன் எப்போ வர்றதாருன்னே தெரியாது. ஆனால் அவர் வர்றப்போ கண்டிப்பாக வாங்கிக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும். கண்டிப்பாக அவளை அடிக்காமல் அவர் போகவே மாட்டார். இப்படி தான் இவங்க டேஸஸ் பாஸ் ஆகுது. ஸோ 3 months ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி. இன்னுமே ஜிமன் வாரத்தில் ஒரு 3 days 2 days இப்படி தான் வீட்டுக்கு வருவார். அதுவும் அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் வயன் தான் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஜிமனுக்கு அவள் மூஞ்சி வந்ததும் பார்த்தது அவ்வளோ கோவம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெட்ரூம் போகிறாரு. பெட்ரூம் போய் அவர் பெல்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. வயன் கரெக்டாக தண்ணி எடுத்துகிட்டப்ப தான் வந்துப்பா ஜிமன் தண்ணி ஜிமன் அவள் அப்படி சொன்னது ஜிமனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கும். வந்ததான் அவள் பேச பார்த்து. ஸோ அப்படியே அந்த பெல்ட்லேயே அவள் ஒரு 4-5 அடி அடிக்கிறாரு. பையன் செம்மையாக கத்திருப்பா. கீழே ஜிமனோட அம்மாலாம் ஏறியே வந்திருப்பாங்க. என்னடா பண்ணுற ஜிமன், அந்த பொண்ணை கொண்டு போகிற ஜிமன், சாகுட்டமா அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஜிமன் மொட்டை மாடி போயிடுறாரு பெல்ட்டை கீழே போட்டுட்டு. ஜிமனோட அம்மா, நீ ஏம்மா இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட? அவன் அவன்கிட்ட அப்படி நடந்துட்டான், அது நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். ஆனால் நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் கூட கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்குது? பண்ணிக்காமலே இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாதா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி அழுகிறா. அவங்களும் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ வயன் ஒரு ட்ரௌசர் போட்டிருப்பா. பிகாஸ் காலெல்லாம் செம்மது. வயன் கேஷுவலாக போடுற அவுட்ஃபிட் தான். ட்ரௌசர் ஒன்று டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு படுத்துருக்கா. லைட்டாக சுருங்கி படுத்துருக்கா. ஜிமன் இப்போ தான் இறங்கி வரான். அவள் உடம்புல அவள் கை அவள் கால்னு அங்கங்கே ரெட்டாக இருக்குது. ஜிமன் பார்க்குறான். அவனுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஜிமனுக்கு வயன்னா ரொம்ப பிடிக்கும் அவள் ஃப்ரெண்டா. பட் அவள் இப்படி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது ஜிமனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ அவள் அப்படி பார்த்ததும் ஜிமனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜிமன் ஆயின்மெண்ட் எடுத்து அவள் கை அவள் காலெல்லாம் வச்சு விடுறாரு. வைக்கிறப்போ அவள் லைட்டாக சினுங்கிறா. ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி பண்ண? அழகாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துருக்கலாம்ல. நீ அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வயன் அப்படியே தூங்குறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் எந்திரிச்சு பார்க்குறா. யாருமே இல்லை. ஜிமன் இருக்காரா அப்படின்னு மேலே கீழே நடந்து போய் பார்க்குறா. பட் ஜிமன் இல்லை. ஸோ மியா ஃபோன் பண்ணுறா. ஏதாச்சா வந்தானா என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அம்மா அடி மியா பெல்ட்டில். என்ன சொல்கிற? ஜிமனா? ஆமாம், உனக்கு சின்னதாக அடிபட்டாலே தாங்க மாட்டான் ஏடி. நிச்சயமாகவே அடிச்சிட்டானா? பயங்கரமாடி, ரொம்ப வலி, உடம்பெல்லாம் வலி. முன்னாவது வந்தா ஒரு ஸ்லாப் இதெல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறது அப்படி தான் பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக அடிச்சுட்டான். என்னால் தாங்கவே முடியல. கத்தி ஜிமன் அம்மா அதுக்கப்புறம் தான் விட்டான் ஜிமன். என்னடி சொல்கிற? ரொம்ப வலிக்குது மியா. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு மியா காலைல கன்சல்ட் பண்ண. நான் வேணா வரட்டா? நான் ஜோஷா கூட்டிகிட்டு வரேன். இல்லை வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்றா. நீ முடிஞ்சு ஃபோனை நான் வரேன் அப்படின்னு அவள் காலை கட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் ஜோஷாவும் மியாவும் இங்கே வயனை பார்க்குறதுக்கு வராங்க. வயன் இன்னுமே அந்த ட்ரௌசர் பனியனில் தானே இருந்திருப்பா. அந்த மார்க்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியுது. ஜோஷாவுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். எப்படி பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் என்ன மயிர்கடி அவன் லப்பண்ண நீ சனியா போச்ச லப்பண்ணி தொலைச்சிட்டு உயிர் இருக்கிறா. லப்பண்ணா சொல்லியும் தள்ள மாட்டாளுங்க. டே அவளே ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கா. நீ அவளை இன்னும் கஷ்டப்படுத்துறியா? ஜோஷுவா நீ மெல்ல வெளில போ அப்படின்றாமையா. ஏ பொடி, எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவளை அப்படி பார்க்கறதுக்கு. கோபமாக வருதுடி. சொல்லியும் தொலைய மாட்டேங்கிறா. சொன்னதானடி அவனுக்கு தெரியும். அவனையும் இப்படி கெட்டவனா மாற்றிக்கிட்டு என்னதான் பண்ண போறீங்களோடி நீங்கள் போடி அப்படின்னு ஜோஷா வெளியே போய் பைக் மேலே சாஞ்சிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமன் இப்போதான் வராரு. ஜிமன் என்னடா ஆறு தோழிக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா அப்படின்றான். எதுக்கு ஜிமன் அப்படி அடிச்சிருக்க? டே ஜோஷா, என்னால் நிறைய விஷயம் உங்ககிட்டலாம் சொல்ல முடியல. அதனால் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக இருக்க வழியை பாரு. அவள் பண்ண வேலைக்கு அவளை நான் கொலை பண்ணியிருக்கணும்டா. இதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்றான் ஜோஷா. டே ஜிமனா, என்ன இருந்தாலும் நீ அவளை இப்படி அடிக்கிறது இதுக்கு நான் ஒரு நாள் வருத்தப்படுவேன்.
அப்போ எதையும் நல்லா மாற்ற முடியாது. அதனால நீ வார்த்தை விடுறது, இந்த மாதிரி அடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ண அப்படின்றான். ஸோ மியா அப்போ தான் வெளியே வந்துருப்பா வாங்கிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு. மியா ஜிமின் கிட்ட பேசவே இல்லை. ஓ மேடம்க்கு என் கூட பேச பிடிக்கல அப்படி தானே? அப்படிதான்டா அப்படிதான். எப்படி அடிச்சு வச்சிருக்கா அவளை? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு இப்படி பண்ணுவியா அப்படின்றா. மியா உண்மையெல்லாம் வளர்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஜோஷுவாக்கு. ஸோ மியா நம்ம போகலாம் உட்காரு அப்படின்றான். ஸோ அவள் ஏறி உட்காந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஜிமின் ஜோஷா சொன்னதான் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் நீ சொல்கிற வார்த்தைக்கும் நீ அடிக்கிறதுக்கும் நீ ஒரு நாள் வருத்தப்படுவேன், அட்லீஸ்ட் அதுக்காகவாது அடிக்காமல் இரு அப்படின்னு. ஸோ ஜிமினுக்கு அது லைட்டாக மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு வேளை நம்ம இப்போ லவ் பண்ணிடுவோமோ அப்படின்னு. அவன் மேலே ஏறி போய் ரூமில் படுத்து தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே ஜிமின் கீழே இறங்கி வரான். ஆஃபீஸ் கிளம்பிட்டான். வந்து சாப்பிட்டுட்ருக்கான். வயன் அவன் கண்ணு முன்னாடியே வரல. ஜிமின் பார்க்குறான் அவன் வரலன்றத. ஸோ அப்படியே ஜிமின் இருந்துச்சு. அவன் ரூமுக்கு வந்து, இப்போ நான் கிளம்புறப்ப நீ வராமல் இருந்த பார்த்தியா, அதே மாதிரி எப்போ இங்கேயே இருந்துரு. இந்த கிளம்புறப்ப முன்னாடி வந்து நிற்கிறது, நான் வர்றப்போ வந்து கதவு திறக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் இப்படி தான் உடம்பெல்லாம் தழும்பாயிட்டே போகும். அவன் உனக்கு உடம்பு மேலே அக்கறை இல்லை அப்படின்னா வந்து நில்லு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அடி வாங்கி சாவ போகிறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வயன் நம்ம போனது லைட்டாக சிரிச்சிருப்பா. ஜிமன் அப்படியே கிளம்பி போகிறான். ஜிமன் போய் அவன் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு போகிறப்போ அங்கே மியா நிற்கிறா. ஜிமன் அட்லீஸ்ட் அவகிட்ட ஹேஷாவது பிஹேவ் பண்ணாதடா அப்படின்னு சொல்கிறா. ஜோஷா இப்போ தான் பைக் பார்க் பண்ணிட்டு வரான். எல்லாருமே ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ஜிமன், இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். எனக்கு கிட்ட நிறைய சொல்லணும் போல இருக்குது, ஆனால் முடியல. ஏமியா அதெல்லாம் வயன் அவன்கிட்ட பேச வேண்டியது, நீ வரியா அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் எல்லாரும் என்கிட்ட எதாவது மறைக்கிறீங்களா? எங்களால் எதுவும் சொல்ல முடியாதுடா, உன் பொண்டாட்டிக்கிட்ட வைக்கல. ஜோஷா அப்படி சொல்லாதடா. ஆனால் அதுதான்டா நிஜம் ஜிமினா, உன் பொண்டாட்டி தான் அவகிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷா மியா முன்னாடி போகிறாங்க. ஜிமின் அங்கேயே நிற்கிறாரு. என்ன தான் பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து? என்ன என்கிட்ட மறைக்கிறாங்க? ஆனால் ஏதோ இருக்குது. வயன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பின்னாடி. ஏன்னா வயன் நான் பழகின வயன் இப்படி கிடையாது. ஒருத்தவங்க லவ் லைஃப்பை கெடுக்கணுன்ற அளவுக்கு மோசமான பொண்ணு அவள் கிடையாது. ஆனால் அவள் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவள் யோசிச்சே இருக்கா. இப்போ தான் ஸ்கூட்டி உள்ள வருது. ரியா வந்த வேகத்துக்கு ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு செம்மையா அழுகுறா. ஜிமின் 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 ஏன் ஜிமின் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட? நம்ம லவ் தானே பண்ணோம். நீ அவகிட்ட நிஜமா ஜிமின் உண்மையா சொல்லு. ஜிமின் என்ன பாரு ஜிமின், ஜிமின் என்ன பாரு ஜிமின், என்ன பாரு. வாயன் தானே இதை பண்ணா, நீ எதுவும் பண்ணல தானே? எப்படி ரியா இவ்வளோ ஸ்ட்ராங்கா கேட்குற? வாயன் அதை நான் பண்ணாதான்? அது ஜிமின் அது அது எனக்கு என் ஜீவனை பத்தி தெரியும். அதனாலதான் எனக்கு personal ஏதோ சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதான் என் வைஃப், வேற எதுவும் இல்லை அப்படின்னா சொல்றான். ஜிமின் டிவோர்ஸ் வாங்க ஜிமின், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன ரியா பேசுற? ஆயிடுச்சுல, டிவோர்ஸ் அப்ளை பண்ணு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜிமின் என்னால ஒன்று தாண்டி வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ அவளை டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஜிமின் ரியாவே பார்த்துட்டு இருக்கான். ரியா என்ன பேசுற ரியா? நான் கரெக்டா தான் ஜிமின் பேசுறேன். நீ அவளை டிவோர்ஸ் பண்ணு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ப்ளீஸ் ஜிமின், ஜிமின் இருக்க நீ அவ கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். ஷோர், தயவு செஞ்சு ஜிமின், தயவு செஞ்சு சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ஜிமின். ப்ளீஸ் ஜிமின், அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. ஜிமின் யோசிக்கான். ரியா கிட்ட சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஜிமினுக்கு ரியா கூட பேச ஒரு மாதிரியா இருக்கு, கஷ்டமா இருக்கு அவ அழுகிறதெல்லாம் பார்த்தா. சோ அவன் போயிட்டான். இப்படிதான் அவங்க டேஸ் போயிருக்கோம். ஒரு ஆகுது. இன்னைக்கு ஜிமின் வீட்டுக்கு வரான். வந்து வயன் கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்கான், இந்தா சைன் போட்டு கொடு அப்படின்னா வயன் அதை பிரிச்சு என்னன்னு பாக்குறா. டிவோர்ஸ் பேப்பர். அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக ஜிமின் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த போடுறா. ஜிமின் அவளை ஒரு ஸ்லாப் பண்ணிருப்பான். இவ்வளவு தைரியம் இருந்தா அதை கிழிச்சு விட்டுருப்பேன். உனக்கு என்னடி என் கூட போட்டு அவள் தானே, அதுதானே ஆசைப்படுற,
அதை வச்சுதானே நீ கல்யாணமே பண்ண? அதானே? நீ இப்ப டிவோர்ஸ் கொடுக்கலன்னு போய் நிறைய கூட அப்படியே வாழ ஆரம்பிச்சிருவேன். மூடி பண்ண முடியும் சொல்லி என்ன பண்ண முடியும்? ஜிமன் ரொம்ப பேசுற. என்ன தூரம் பேசுற? இதுக்கு தானே அப்படின்னு கிடக்குறேன்னு அவன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அப்படியே அவ கிட்ட வரான். அவ டிஷர்ட் தான் போட்டிருக்கா. அப்படியே அந்த டிஷர்ட்டை கிழிக்கிறான் ஜிமன். இன்னும் கொஞ்சம் ஜிமன் நீ சொல்லி அப்படின்னு அவ ஜிமனை பிடிச்சி பின்னாடி தள்ளி விடுறா. ஜிமனுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஜிமன் கீழே போய் ஒரு ராட் எடுத்து அதை ஹீட் பண்ணிட்டு வரான். ஒரு ஸ்டீல் ராடு செம்மையா அது கொதிக்குது. ஜிமனோட அம்மா என்னடா பண்றேன்னு கேக்குறாங்க. ஜிமன் அப்படியே கிச்சன்ல இருந்து மேல ஏறி வந்து வயனை தள்ளி விட்டால அந்த கையை பிடிச்சு வச்சுட்டான். வயன் செம்மையா கத்துறா. ஜிமனோட அம்மா அந்த ஜிமனை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. அவங்க தள்ள அந்த போர்ஸ்ல ஜிமன் அத வயனோட கால்லயும் போட்டிருப்பான். லைக் அவ காஃப் கிட்ட அது விழுந்துச்சு. வயன் அதுக்கும் செம்மையா கத்துறா. ஜிமன் ஒரு செகண்ட் கான்சியஸ்லயும் இல்ல. ஜிம்க்கு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டது அவங்க தள்ளி விட்டதுன்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அவ ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சு ரொம்ப அலங்கமா இருக்கா வயன். அவளுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு அவங்க கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. கையில ஒரு கட்டு, கால்லயே ஒரு கட்டு. செம்முகிறா. வீட்டுக்கு வந்தாச்சு, கத்துட்டு இருக்கா. ஜிமன் அவளை ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் தான் ரெக்ரெட் பண்ணிருப்பான். என்ன வயன், ஏண்டி என்ன இப்படி பண்ற? என்ன ஏண்டி இப்படி மிருகம் மாத்துற? தயவு செஞ்சு இங்க போயிடுடி. உன்னை பார்த்தா எனக்கு இது மட்டும்தான் தோணுது. என் கூட படுக்கிறதுக்காக தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ்வளவுதான் எனக்கு உன்னை பார்த்தா தோணுதுடி. எந்த பயிரும் எனக்கு உன்னை பார்த்தா தோண மாட்டேன். நானும் எதனா பண்றதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க போயிடுடி அப்படின்னு அவனுக்குள்ள அவனே பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். வாயனை கூட்டிட்டு தான் அவங்க அம்மா படுக்க வச்சிருப்பாங்க. வலிக்கு மாத்திரை கொடுத்துருப்பாங்க. சின்ன கணக்கு இறங்கி வரான். இறங்கி வந்து அவளை பாக்குறான். கையில கட்டு, கால்ல கட்டு. சின்னனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது அவளை பார்த்தா. ஜிமன் அப்படியே கிளம்பி போயிட்டான். கிளம்பி போனா ஆபீஸ்ல இருந்து சைடு பிரியா ஐக்கியம் ஜிமன் கிட்ட டிவோர்ஸ்ல சைன் வாங்கினா. டிவோர்ஸ் கேட்டியா? எதுனா சொல்லு ஜிமன். அவகிட்ட டிவோர்ஸ் கேட்டியா? அவ சைன் பண்ணிருக்க மாட்டாளே. சைன் பண்ணாளா அப்படின்னு சொல்றா. ரியா உனக்கு எப்படி அவத்தெல்லாம் பண்ண மாட்டான்னு தெரியுது. உனக்கு எப்படி அன்னைக்கு அவதான் பண்ணான்னு தெரிஞ்சது. எனக்கு தெரியும் ஜிமன். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியுறியா? நினைப்போ என்னதும் பேசாத, எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னா மாத்திரா ஜிமன். நான் தான் இன்னும் உன்னைய மனசுல வச்சுட்டு இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஜிமன் ரியா எழுத்து ஹக் பண்றான். இத ஜோஷ்வாவும் மியாவும் பாக்குறாங்க. என்னடா இது, கூட இருந்தா மாறிடுவான்னு நினைச்சா என்னடா பண்றா அப்படின்னு போன் பண்றா. போன் பண்ணி அதை எடுக்கல. ஜீவன் அவங்க எடுக்கிறாங்க. சொல்லுமா ஆண்டி பயன் அவ தூங்குறாளா இவ்வளவு நேரமாவா? அது என்னாச்சு ஆண்டி? அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஜோஷுவாக்கு செம்மக்கம் வந்திருக்கும். நீங்க ஹக் பண்ணி நிக்கிறான். போய் ஜிம்மனை சிரித்து ஒரு என்ன ஜோஷுவா பண்ற? என்ன பண்ற இவ கூட? யாரு இவ உனக்கு? இவளோட எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு. உனக்கு எதுனாலும் அது வயன் மட்டும்தான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஜோஷுவா என் பர்சனல் லைஃப்ல தலையிடாத அப்படின்ட்டான். ஜோஷுவாக்கு அவ்வளவுதான், ஜன்னமே சிக்கி போச்சு. லிட்டரலா இவங்க 15 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ், சின்னதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஜிமன் இப்படி சொல்லுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜோஷுவா. நீயா சொல்லிட்டான்ல, வா இதுக்கப்புறம் நீங்க என்ன பிரயோஜனம், ஒரு மயிரும் கிடையாது, வா அப்படின்னு இழுத்துட்டு போறா. ஜிமன் இப்பதான் ரியலைஸ் பண்ணுவான், இந்த ரியா மேல நம்ம வச்சிருக்க லவ் இவங்க எல்லார்கிட்ட தான் நம்மள பிரிக்குது அப்படின்னு இப்பதான் அவன் ஃபீல் பண்ணான். இப்ப ஹக்னா வந்து ஜோஷுவா வந்து பொறுமையா பேசியிருந்திருப்பான், நம்மளும் பொறுமையா பேசியிருந்திருப்போம். தயவு செஞ்சு இங்க போறியா அப்படின்னு கத்துக்கு ஜிமன் கேன்டீன் போய் உட்காந்துருக்கான். நம்மளே போய் ஜோஷுவா கிட்ட பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் வயனை பார்த்துட்டு கிளம்பி போயிருப்பாங்க. சோ ஜிமன் வரான். நைட்டு ஜிமனோட அம்மா தூங்குறாங்க. வயன் அந்த ஸ்பூனை பிடிக்க முடியாம பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜிமனுக்கு அதை பார்க்க கஷ்டமா இருக்கு. அந்த பிளேட்டை வாங்கி ஊட்டுறான். அவளும் சாப்பிடுறா. அவ எதுவும் ரியாக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. சாப்பிட்டுட்டு
அவன் அந்த தட்டை அங்கேயே போட்டுட்டு ஏறி போறான். சின்ன திரும்பி வந்து உன் மேல பாசம் வந்துருச்சுலாம் நினைக்காத, என்னால இப்படி ஆயிடுச்சுன்னு கில், அவ்வளவுதான். மத்தபடி என் கண்ணுக்கு நீ எப்பவுமே ஆயிட்ட மட்டும்தான். நீ ரைட் டு மயன். நான் மட்டும்தானா என்னோட லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். வயனுக்கு அவ்வளவு கோவம் வருது. அவ அப்படியே அந்த கட்டு போட்டிருக்க அந்த கையை அவ்வளவு டைட்டா மூடுறா. சிம்மன் அதை பாக்குறான். சிம்மன் அப்படியே போயிட்டான். அவன் மேல போயிட்டு வலிக்காது அப்படி போட்டு அழுத்துறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கத்துறான். அமைதியாடுறான். அவனுக்கு என்ன ஃபீல் பண்றான்னு அவனால சொல்லவே முடியல. இப்படிதான் அவங்க டேஸ் போகுது. ஒரு 9 months கிட்ட ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இந்த நாள் வரைக்கும் ஜிமின் அவகிட்ட சிரிச்சோ பாசமாவோ ஒரு வார்த்தை பேசல. சரியா அவன் வந்து 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 டிவோர்ஸ் 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 ஜிமினை பயங்கரமா கடுப்பேத்தா. இன்னைக்கு ரியா ஜிமின் இந்த தெரு முனையில நின்னுட்டு இருக்கா. ஜிமின் வரான். ரியா பார்த்துட்டு ஜிமினை நிறுத்தி, பேபி எனக்கு நீதான் வேணும் பேபி, நான் செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்னால உன்னை மறக்கவே முடியல, அப்ப உனக்கு வேணாம் பேபி அப்படின்றா. ஜிமின் ரியானா நானும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணு சொல்லு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே திரும்பி அழுதுட்டே நடந்தப்ப ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே வந்து வயல செம்மையா அடிக்கிறான். எதுக்கு அடிக்கிறா முன்னையாவது அவன் என்ன பண்ண சொல்லி அவ அதை பண்ண முடியாது ஜிமின் என்னால அப்படின்னு ஏதாவது அப்போஸ் பண்ணியிருப்பா, அதுக்காக தான் அடிச்சிருப்பான். ஆனா இப்போ எதுக்கு அடிக்கிறான் எதுவுமே தெரியல. உள்ள வந்தோடனே செம்ம அடி வாங்குறா. ஜிமினோட அம்மா என்னடா பண்ற, அந்த பொண்ணை குஞ்சு பொருள் அப்படி அடிச்சு சாகட்டும் செத்து ஒழியட்டும் அப்படின்னு அவளை எட்டு போறான். எத்தி விட்டுட்டு மொட்டை மாடி போய் உட்காந்துருக்கான். ஜிமினோட அம்மா ஜோஷ்வாக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க, தயவு செஞ்சு வந்து அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுப்பா, இந்த பொண்ணை அடிச்சே கொண்டுருவான் போல இருக்கு, பயமா இருக்கு அப்படின்றாங்க. ஜோஷ்வா ஜிமினும் அந்த சீக்வன்ஸ் வந்து சும்மா என்னன்னா என்ன அப்படின்னு தான் பேசுறாங்க. ஜோஷ்வா வீட்டுக்கு வரான். வந்து ஜிமினை பார்க்கு கூட்டிட்டு போறான். 2 பேரும் இருக்காங்க. ஜிமின் அமைதியா உட்காந்துருக்கான். ஏன்டா ஜிமின் அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துற, ஏன்டா அவளை பத்தி உனக்கு தெரியாதா? ஜிமின் அப்படியே ஜோஷ்வா பேசுறதுலாம் கார்ல வாங்கிட்டே குடிச்சிட்டே இருக்கான். ஜிமின் உனக்கு தெரியாதா வாயனை பத்தி? சின்ன வயசுல உனக்கு தெரியல, 9th standardல இருந்து வாயனை தெரியலடா. நீ எப்படி வாயனை இப்படி பண்ற? வீட்டுல எப்படி அடிச்சு வச்சிருக்கானு, என்னடா பாவம் பஞ்ச அந்த பொண்ணு. என்ன ஜோஷா என்ன பாவம் பண்ணாளா? என் வாழ்க்கையில அவ பண்ணது எல்லாமே பாவம். நீங்க அவளுக்கு இவ்வளவு வக்கால் தாங்குற? நீ அவ கூட ஜிமின் வார்த்தை அடக்கிடு அப்படின்றான். அவளுக்கு ஏத்த பேர் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா. ஜோஷ்வா ஜிமின் அவ சட்டையை பிடிச்சா அப்படியே இருக்கான். என்னடா சொன்ன அப்படின்னு கோப்படுற, அவளுக்கு சம்திங் சம்திங் அப்படின்றான். ஜோஷ்வா ஒரே விடுறான். ஜிமின் அப்படியே உட்காரான். உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி, உனக்கு என்ன தெரியும் என் வயனை பத்தி அப்படின்றான். எனக்கு என்ன தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாதுடா, அவ உன்னை எப்போதுல இருந்து விரும்புறா, எதுவுமே தெரியாது அப்படின்றான். ஜிமின் என்ன சொன்ன, அவன் 9th standardல இருந்து லவ் பண்றாடா. சோ நம்ம இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல போயிடலாம். ஸோ 9th standard மியா ஆப்போசிட் வீடு, வயன் இந்த பக்கம், வயனோட லெஃப்ட் சைட்ல வந்து ஜோஷாவோட வீடு. ஜோஷா வந்து வேற ஸ்கூல், மியாவும் வயனும் ஒரே ஸ்கூல். ஸோ இவங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கப்போ ஜிமின் ஜோஷாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவன் வீட்டுக்கு அடிக்கடி வருவான். அப்போதுல இருந்தே வயனுக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஜோஷ்வாக்கு நல்லா தெரியும், ப்ரப்போஸ் பண்ணலாம் சொல்லியிருப்பான் 10th standard படிக்கிறப்பவே. இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே காலேஜ் வந்திருப்போம். காலேஜ்லயும் எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க, ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்ல சேர்றாங்க எல்லாருமே. ஸோ இப்பதான் ரியா இவங்களுக்கு பழக்கம். வயன் இந்த மாதிரி ஜிமினை நல்லா லவ் பண்றா, ரொம்ப லவ் பண்றா அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரியா சப்போர்ட் பண்ற மாதிரிதான் வயன் கிட்ட எப்பவுமே பேசுவா. சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ண, உனக்கு அவன் கண்டிப்பா கிடைப்பான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப நல்லா பாத்துப்பா அவனை அப்படின்ற மாதிரிலாம். ஜோஷ்வா சொல்றான் ஜிமின் கிட்ட, அவன் உனக்காக என்னென்ன பண்ணிருக்கா தெரியுமா? நீ ஒரு புக்கு அவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கினியே ரியா கொடுத்தானு, அந்த புக் ரியா கொடுத்தது இல்ல ஜிமின்,
நீ என் வீட்டுல உட்காந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்த இந்த புக்கோட காப்பியே 10 தான்டா, 10மே சேல் ஆயிடுச்சு, நான் அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அது அந்த நாய் கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட காலில் விழுந்து கெஞ்சிச்சு நான் போகணும் அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னார், நீ 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாமா, கண்டிப்பா நான் அனுப்புறேன் அப்படின்னு. அதுக்காக படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ் போய் அந்த ஆத்தர் கையில கெஞ்சி கூத்தாடி அவங்க கையில அந்த காப்பி வாங்கிட்டு வந்தா தெரியுமா? இதெல்லாம் எந்த பொண்ணுடா அவனுக்கு பண்ணும்? அப்ப அவளுக்கு வயசு வெறும் 18. 18 வயசுல உனக்காக அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா. நான் கூட எப்படா ஒரு பொண்ணு இப்படி இல்ல பண்ணும் அப்படின்னு இருந்தேன். ரியா உனக்கு கொடுத்தாலடா லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரியா வயன் கையில இருந்து அட்லீஸ்ட் கிட்ட கொடுத்து நீதான் கொடுத்த அப்படின்னு படிக்க சொல்றேன். அப்போது அவனுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும். வயன் எவ்வளவு சொன்னாடா ஜிமன், எவ்வளவு வேணாம்னு சொன்னா. நிறைய ஃபோர்ஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸை வாங்கிட்டுன்னு வாங்கினான். அவன் கையில கொடுத்துட்டு வந்துட்டா. உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த லெட்டர்ஸை படிச்சிருந்தாலும் அந்த புக்கை உனக்கு கொடுத்திருந்தாலும் தான் நீ அவளை விரும்ப ஆரம்பிச்சது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது உனக்கு வயன் பண்ணதுடா. ஏன்னா அந்த லெட்டர்ல இருக்க கையெழுத்து கூட வர உனக்கு தெரியாது. ரியா எப்படி எழுதுவா, வயன் எப்படி எழுதுவான்னு கூட உனக்கு தெரியாது. நீ அங்க அடிச்சு போட்டு வந்திருக்க தெரியுமா? அவ உனக்காக உயிரையும் கொடுப்பா, ரியா உனக்காக மயிரை கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஜோஷா எந்திரிச்சு போயிட்டாரு. ஜிமன் அங்கேயே உட்காந்துருக்காரு, என்ன சொல்றான் இவன் அப்படின்னு. இந்த சைட் ஜிமன் யோசிச்சு பாக்குறாரு. அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து ரியா கொடுத்துருப்பா. கொடுத்துட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கா. என்ன ரியா இது, வச்சு பாரு, படிச்சுட்டு உனக்கு என்ன தோணுது நீ நாளைக்கு சொல்லு அப்படின்னு அவ போயிடுப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜிமன் அதெல்லாம் படிச்சுட்டு பயங்கர இமோஷனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரியா வரா, இந்தா இதுவும் நீ ஆசைப்பட்ட புக் அப்படின்னு அவன் கையில குடுக்குறா. ரியா இப்பதான் சொல்லுவா இதெல்லாம் அப்படின்னு அவ சொல்ல வந்தப்பவே ஜிமன் ரியாவை கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணி விட்டாரு லிப்ஸ்லயே. அதுல ஒரு லெட்டர்ல என் விருப்பமே நான் என் கிட்ட வந்து எனக்கு ஒரு முத்தம் தரணும், என் விருப்பமே மீன்ஸ் எனக்கு கான்சியஸே இல்லாதப்போ அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும். அதனால இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் தள்ளி விட ட்ரை பண்ணிருப்பா. பட் அவர் கொடுத்த முத்தம் அவளுக்கு செம்ம டெம்டிங்கா இருந்திருக்கும். ஸோ அப்படியே அதை என்ஹான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பா. ஜிமன் புல் பேக் பண்ணி இவ்வளவு லவ் பண்ணி அடி நீ என்ன, இவ்வளவு எனக்கு என் மேல, உன் லெட்டரை படிச்சதுக்கே உன் மேல நான் விழுந்துட்டேன்டி, ஏன்டி இவ்வளவு வருஷம் என்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லவே இல்லை? ஆமா உனக்கு என்ன எப்படி தெரியும் ஸ்கூல்ல? அது நான் பெரு பஸ் ஸ்டாண்ட் அங்கெல்லாம் நான் பார்ப்பேன், நீதான் என்ன பார்க்க மாட்டேன், நான் என்ன பார்ப்பேன்ப்பா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ அடிச்சு விடுறா அவ வாய்க்கு வந்துடலாம். ஸோ அவங்க பழகுறதுனால இவங்க எந்த ஸ்கூல் எந்த சைடு போவாங்க அது எல்லாமே ரியாக்கு நல்லா தெரியும். ஸோ அதை வச்சு அந்த இன்ஸ்டன்ட்ல எனக்கு ஜிமன் வேணும்னு அவ முடிவு பண்ணி என்னென்னமோ போய் சொல்றா. ஜிமனுக்கும் அவன் இருந்த அந்த எமோஷன்ல அதெல்லாம் போய் அப்படின்லாம் எதுவும் ஃபீல் ஆகல. அவன் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை நான் வயன் கொடுத்தாளா, வயன் அப்ப கோவம் கொடுத்ததா அப்ப ரியா அப்படின்னு யோசிக்கிறான். ஜிமன் வீட்டுக்கு வரான், வயனை பாக்குறான். வயனோட அம்மா வந்திருக்காங்க வயனை பாக்குறதுக்காக. அவங்க எந்திரிச்சு, ஏன் தம்பி என் பொண்ணு இப்படி கொடுமைப்படுத்துற, என்ன பாவம் பண்ண அந்த பொண்ணு, நீ தானே எல்லாம் பண்ண, அப்புறம் ஏன் இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. அவன் அப்படியே அமைதியா நின்று வயனை பார்த்துட்டே இருக்கான். நான் ஏதோ தப்பு பண்றேன் மாதிரி, நான் ஏதாவது தப்பு பண்றானா அப்படின்னு யோசிக்கிறான். ஜிமன் அவகிட்ட எதுவும் கேட்டுக்கல, அப்படியே வரான் ஆபீஸ்க்கு. ஜோஷுவா பாக்குறான். ஜோஷுவா ஒரு நிமிஷம், என்ன என்ன வேணும் உனக்கு, உன்கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல டைமும் இல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷுவா ஒரு நிமிஷம் வந்துடா. என்னடா நீ சொன்ன எல்லாமே, நான் சொன்ன எல்லாமே நிஜம் ஜிமன், நீ போய் ரியா கிட்டதான் கேட்கணும் இதுக்கப்புறம் அந்த லெட்டர் விஷயத்துலயும் புக் விஷயத்துலயும் என்ன ஆச்சுன்னு. இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏன் அமைதியாண்டா தெரியுமா, ஏன்னா ஜிமனுக்கு ரியாவை பிடிக்கும். நான் கூட சொன்னேன் போய் சொல்லிடி நான் தான் நல்லா பண்ணேன் ரியா கிடையாது அப்படின்னு சொல்லிடி அப்படின்னு. ஆனா அவனுக்கு அவ்வளவுதான்டா பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் ஒரு ரிசப்ஷன் முடிஞ்சுட்டு அன்னைக்கு நைட் என்கிட்ட வந்தா, தெரியாது நாளைக்கு நான் ஜிமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் என்னன்னு கேட்டேன், எதையோ மறைச்சா, அது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜோஷா ப்ளீஸ் நான் நாளைக்கு ஜிமனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், ஜிமனுக்கு ரியா வேண்டாம், ஜிமனுக்கு ரியா வேண்டாம், ஜிமனுக்கு ரியா ஜிமன் நல்ல அப்படின்னு அழுது.
இப்பதான் எனக்கு தெரியும், நான் தான் அந்த ஐடியா கொடுத்தேன். அதை பண்றதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா, அவ எவ்வளவு கூச்சப்பட்டான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவளை போய் அவளை ஈஸியா ஆயிட்டோன்ட்டல. அவ மனசு உடம்பு எல்லாத்தையும் அவனுக்காக பாதுகாத்து வச்சிருக்கா. அவளை போய் அவளை ஈஸியா சொல்லிட்டல. என்னைக்குமே உன்னால அந்த வார்த்தையை திருப்பி எடுக்கவே முடியாது ஜிமன். ரொம்ப வருத்தப்படுவ. அவ இன்னும் அதை என்கிட்ட இருந்தே மறைக்கிறா. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேட்பேன். தெரியல, அதனாலதான் நேத்து அதோட விட்டுட்டு வந்தேன். இப்பதான் மியா ஜிமன் பாக்குறான். உனக்கும் தெரியுமான்ற மாதிரி. அவளுக்கும் தெரியும், அவதான் எனக்கு இவ்வளவு ஐடியா இதெல்லாம் கொடுத்தாலே அப்படின்னு சொல்றான் ஜோஷ்வா. மியா ஜிமன் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்றா. ஜோஷ்வா சொன்னான், ஜிமன் நீ வாயின என்ன நினைச்சிட்டு இருக்க? ஜோஷ்வா கிட்டே கேட்டுக்கல, நீயும் அவளோட ஜிமன் உன் ஃப்ரெண்ட நம்பல, பையனை நம்பல. பா சூப்பர் ஜிமன். இப்படிதான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னா. ஒண்ணுமே புரிஞ்சுக்காம ஃப்ரெண்டோட பர்த்டே டேட் அதெல்லாம் ஞாபகம் இருக்காது, ஆனா ஃப்ரெண்டோட குணம் அது கூட எனக்கு மறந்து போயிடுச்சுல. நீ அவ்வளவு மாறிட்ட. ஓகே புரியுது. வாங்கிக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன்னு வாங்கி சொன்னான். அவளை நானே உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்றேன். டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடு. அவள் லைஃப்ல நீ தேவையில்ல. அவளை நான் எப்படின்னா கன்சல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மியா சொல்லிட்டு ஜோஷா கூட்டிட்டு போயிடுறா. ஜிமன் என்ன நடக்குது, வாங்கி இன்னும் என்ன மறைக்கிறா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படிதான் டேஸ் பாஸ் ஆயிருந்திருக்கும். வாயனை பாக்குறான் ஜிமன் யார்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா. ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வெளிய. அந்த கேர்ளோட ஃபேஸ் வந்து மறைஞ்சு போயிருக்கு. ஜிமன் உடனே இறங்கி வந்து ரெண்டு பேருக்கும் தெரியாத மாதிரி ஹைடா என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குறான். தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையில இருந்து போயிடுறியா? பேப்ஸ் என்ன பேப்ஸ், நான் எப்படி போவேன் நீ நினைக்கிறேன் சொல்லு? நான் எப்படி போவேன்? பிகாஸ் எனக்கும் ஜிமனுக்கும் என்ன எதுவும் நடக்கல. அது நடந்தாதான் நான் போவேன். முத்தம், அவன் கிட்ட ஒரு முத்தமே அப்படி இருந்துன்னா அவன் என்ன செஞ்சா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் டூட். நானும் லூசா இத்தனை வருஷம் அவன் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனிவேஸ் பேப்ஸ் பயங்கரமா அடி வாங்குறது. உடம்ப பார்த்தாவே தெரியுது, காயங்கள் பல பலன்ற மாதிரி இருக்கு. எனக்கும் லைட்டா ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது, நம்ம ஏமாத்திரம் வாயன பாவம் வாயன அப்படின்னு. அவன் அடிக்கடி நீ கிஸ் பண்றது, நான் அங்கே தடவுறது இங்கே தடவுறதுன்னா அதனால அவன் மேல அந்த பாவம் எல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவ கிளம்பிட்டா. ஜிமன் அறகுறையாதான் கேட்டிருக்கான். அவனுக்கு இன்னும் முழுசா விஷயம் தெரியல. ஆனா ஜிமனுக்கு அந்த லெட்டர் கொடுத்தது வாயன்றது மட்டும் இப்ப அவங்க பேசின இந்த கான்வர்சேஷன்ல தெரிஞ்சிச்சு. ஜிமனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போறான். அவன் வண்டி கொஞ்சம் முன்னாடி போனதும் வயன் அப்போ வெளியே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்றா. ஜிமனுக்கு அந்த மிரர் வழியா வயன் தெரியுறா. வயனை முன்னாடி போறது ஜிமன்னு பாத்துட்டா. அவ லைட்டா அவனை பார்த்து சிரிச்சிருப்பா. ஜிமன் அந்த கண்ணாடியில பாக்குறான். பொறுமையா வண்டி நிறுத்திடுறான். ஜிமனுக்கே செம்ம ஷாக்கு. எப்படிடா வண்டி நிறுத்தின, இப்ப என்னன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுவ அப்படின்னு. வயன் அப்படியே அவனை தாண்டி போறா. ஒரு நிமிஷம், என்ன ஜிமன் ஏறு, அவனை வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்றான். அப்படியே அழுக வருது, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே ஏறி அந்த பைக்ல உட்கார்றா. ஜிமன் பொறுமையா வீட்டுக்கு டிரைவ் பண்ணி வரான். வந்து அவ இறங்கி உள்ள போயிட்டா. ஜிமனும் இறங்கி ரூமுக்கு போயிட்டான். அவ கிச்சன்ல போய் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மேல வந்து படுக்கிறா. வயன் சொல்லு ஜிமன், என்கிட்ட இதை மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறா. வயன் திரும்பி பார்த்து ஏன் மறைச்சா என்ன அப்படின்னு கேக்குறா. எதனா மறைக்கிறேன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறான். வயன் ஜிமன் கண்ணத்துல கை வைக்கிறா. ஜிமனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் என்ன மறைக்கிறேன், என்ன உன்கிட்ட சொல்லணும், ஏதாவது இருந்தா நான் அதை சொன்னா நீ நம்புவியா? ஏன்னா நான் ஐட்டமாச்சு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டா. ஜிமனுக்கு அந்த வார்த்தை அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவன் அந்த பக்கம் அழுதுட்டே படுத்திருக்கா. ஜிமனுக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, மூச்சே வர முடியல ஜிமனால. அவன் வந்து பால்கனி போய் நிக்கிறான். நான் அப்படியே தூங்கியிருப்பா. இந்த மாதிரி ரியா கிட்ட கேக்குறதா சரி அப்படின்ற மாதிரி ஜிமன் யோசிச்சுட்டு
ரியா வீட்டுக்கு வரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரியா வீட்டுல ஓப்பன்ல இருக்கு. சிமன் உள்ள வரா. அவன் யூஸ்வலா பண்றதான். உள்ள ரியாவும் அவங்க அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய், நேத்தியா அந்த பொண்ணை போய் பார்த்த நீ? மாம், எல்லாம் சும்மா அவளை பார்க்கணும்லாம் இல்ல, வழியில பார்த்து லைட்டா விசித்திரம் போல இருந்தது, அதான் பண்ணேன் அப்படின்றா. அஜிமன் அப்படின்னு நின்னுட்டான். ஆனா நீ பண்றது ரொம்ப தப்புடி. உனக்கு நாங்களும் தானே போயிட்டு இருக்கோம் பாரு, அது இன்னும் பெரிய தப்பு. எனக்கு நல்லா தெரியுமா, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கண்டிப்பா ஜிம்மன் அப்படி நடந்திருக்க மாட்டான். இதெல்லாம் அந்த வயன் ஜோஷுவா இதுங்களோட பிளானா இருக்கும். அதுங்களுக்கு என்கிட்ட இருந்து ஜிம்னை பிரிக்கிறது தான் பெரிய குறிக்கோளே. பின்ன எல்லாமே அவ லெட்டர் திருடி, அவ புக்க திருடி, அவ ஆளுக்கு எழுதி கொடுத்து அவ கரெக்ட்னா அப்படிதான் வேணுவா மாம்? அதெல்லாம் ஒரு ஃபீல் மாம். ஒருத்தியோட பாய் ஃப்ரெண்ட். வா, ஜிம்மன் எவ்வளவு ஹாட் அண்ட் செக்ஸின்னு தெரியும்ல. அவன் கூட சுத்தினா அந்த காலேஜே ஜிம்மனோட ஆளு, ஜிம்மனோட ஆளு, ஜிம்மனோட ஆளுன்னு. அதெல்லாம் எவ்வளவு கெத்தா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் வாயனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் ஜிம்மன் இந்த ரியாவை தான் நான் பண்றான். ஏன் இன்னும் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? இப்ப ஜாக்சன் என்னானா? ஜாக்சன்லாம் இருக்காமா மேம்? நீங்க 1000 தான் என் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பேசினாலும் இப்படி பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, ஓகே அப்படின்றா. ஜாக்சன் போன் பண்றான். பாத்தியா, யாருக்கு 100 ஆயிஸ் போன் பண்றான். ஸ்பீக்கர்ல போய் மாப்பிள்ள என்ன பேசுறாங்க நானும் கேட்கறேன் இருமாம் அப்படின்னு போனை அட்டன் பண்ணி அவ ஸ்பீக்கர்ல போடுறா. ஏய் ரியா, அத்தை போன் பண்ணிருந்தாங்கடி காலையில. ரியா அப்படியே அவங்க அம்மாவை மறைக்கிறா. என்ன சொன்னாங்க? நேற்று வாயினை பார்த்து பேசினியா? உனக்கு என்ன இன்னும் ஜிம்மன் மேல ஆசை இருக்கா? அதெல்லாம் இல்லடா, சும்மா என்ன இப்படி கல்யாண குலத்துல நிறுத்திட்டாளா அந்த வயன். அதான் அவளை இன்னும் கஷ்டப்படுத்தினால நான் இங்க அவன்கிட்ட அப்படி இமோஷனலா பேசினா வீட்டுக்கு வாயினை தாக்குவான், அதனாலதான் அப்படின்றா. ஜிம்மன் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அவ அன்னைக்கு பார்க்காம இருந்திருந்தானா இந்நேரம் நீ ஜிம்மனை கல்யாணம் பண்ணியிருந்திருப்ப. நான் மிஸ் ஆயிருந்திருப்பேன்ல ரியா. அது சரிதான். ரியாவோட அம்மா கேட்காங்க, என்ன பார்க்காம இருந்தேன்டா, என்ன மறைக்கிறீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்தே? உங்க ரெண்டு பேருக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்றேன், என்கிட்ட இருந்து எவ்வளவு மறைக்கிறீங்க நீங்கல்ல, தோ என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு அவங்க திரும்பி உட்காராங்க. சரியா மாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆன நைட்டு நானும் ஜாக்சனும் மொட்டை மாடியில லைட்டா க்ளோஸா இருந்தோம். அதான் அந்த வேன் பாத்துருச்சு. அதனாலதான் எப்படியாவது ஜிம்மனை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும், ரியாக்கு வேணான்னு அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதனால இருக்கணும் மாம் அப்படின்றா. ஜிம்மன் ரியா கிட்ட எதுவுமே கேட்கல. அப்ப வெளியே வந்துட்டான். கிளம்பி ஆபீஸ் போனா ஜாக்சன் ஜாக்சன் யாரு அப்படின்னு யோசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஜாக்சன் யாரு அப்படின்ற மாதிரி அவன் என்ன நல்லா தெரியும்ன்ற மாதிரி பேசுறான். யார் அவன் அப்படின்னு யோசிக்கிட்டே அவன் ஆபீஸ் வந்துட்டான். இந்த சைட் ஜோஷா அம்மையா ரெண்டு பேரும் கேன்டீன்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மன் போய் அங்கதான் உட்காடுறான். ஜோஷா எந்திரிட்டான். மச்சான் ஒரு நிமிஷம். மச்சான் ஜோஷாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால அவாய்ட் பண்ண, ரொம்ப சின்னதுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், இதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண முடியாது அப்படியே உட்காந்துட்டான். என்ன அது வயன் உன்கிட்ட வந்து நான் ஜிம்மனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாடா? ஏதாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஒரு லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்ன்ற மாதிரி. ஓ அப்படின்ட்டு அவன் அங்கேயே உட்கார்ந்து இருக்கான். ஜோஷா கேக்குறான், என்ன ஏதாவது தெரிஞ்சுதா, ஏதாவது கேட்டியா அவகிட்ட? இல்லடா நான் அதுவும் கேட்கல. அப்புறம் ரியா அவங்க அம்மா கிட்ட பேசியிருந்ததுதான் கேட்டேன், எல்லாத்தையும் சொல்றான். ஜாக்சனுக்கும் இப்பதான் தெரியுது ரியா வேற ஒருத்தர் கூட இருந்ததை பார்த்ததுனாலதான் வயன் வந்து நான் தான் ஜிம்மனை கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிச்சா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிச்சுலடா. இதுக்கப்புறமா அவளை இதுக்கப்புறம் நான் எப்படா கஷ்டப்படுத்துவேன், எப்படா அப்படின்னா. ஜோஷ்வாவும் சரி ஒரு ஃப்ரெண்டா இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், இன்னொரு தடவை அவளை ஏதாவது வார்த்தை சொல்லி காயப்படுத்திடாத. ஏற்கனவே நீ சொன்ன வார்த்தையில செத்து போயிருப்பா. இதுக்கப்புறம் நான் நல்லா பார்த்து போய் என்ன அப்படின்னு ஜிம்மன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சதும் ரியா வந்து பேப் நீ பேசுனியா டிவோர்ஸ் பத்தி பேசுனியா அப்படின்னு அவ்வளவு டைட்டா ஜிம்மனை ஹக் பண்றா. ஜிம்மன் அப்படியே நிக்கிறான். நீயும் ஜோஷம் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. அவ பின்னாடி என்ன பேப்ஸ் அப்படியே நிக்கிறா. ரியா, என்னால அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாதுடி. உன்னை அவ மாத்திட்டாளா?
என்ன காமிச்சு மாத்துனா சொல்லு, செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களா 2 பேரும் அப்படின்னு கேக்குறா. ஜிமின், ஆமாடி, நானும் வேணும் ஒன்னா இருந்துட்டோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, so that I don't want to miss her அப்படின்னு ஜிமின் சொல்றாரு. ரியா மூஞ்சி அப்படியே மாறுது. செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களா? அஃப்கோர்ஸ் பேப் அப்படின்றான். ஓ, அப்படி என்ன ஏமாத்திட்டல ஜிமின்? நான் உன்னை ஏமாத்திட்டேன் ரியா, நான் உன்னை, ஓ மை காட், ஓ மை காட், நான் உன்னை ஏமாத்திட்டேன் ரியா. ஓகே, ஏமாத்தாதாவே இருக்கட்டும், என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ நீ ஜாக்சன் கூட? அசிங்கமா பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் வாயில நிறைய ஜிமின், ஜாக்சன் என்னோட ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க, அவ்வளவுதான். ஓ, ஃப்ரெண்டு கூட தான் மொட்டை மாடியில கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜிமின் நாங்க ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம். அந்த வயல்ல நாங்க ஏதோ ஹக் பண்றோம் கிஸ் பண்றோம் தப்பா நினைச்சுக்கிட்டா. நான் சொல்லவே இல்லையுமையா நீங்க ஹக் பண்ணீங்க கிஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஜிமின் அது ஜிமின், நீ இவ்வளவு கேடு கட்டவளா இருந்துட்டு என் வாயனை பத்தி என்கிட்டயே தப்பு தப்பா சொல்றல. அந்த லெட்டர் கூட அவ குடுக்கலையா மேடி, அவகிட்ட இருந்து நீ புடிங்கிட்டு வந்து கொடுத்தல. ஏன்டி கொடுக்குற வரைக்கும் நான் வாங்கி கொடுத்தான்னு சொல்லணும்னா இருந்தேன். ஏன் அந்த மொத்தத்தை கொடுக்காம இருந்திருக்கணும்? உன்னை யார் கொடுக்க சொன்னது? நீ அதை கொடுத்துருந்தாங்கன்னா எப்படியாவது கூட ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. ஒன் நைட் ஸ்டாண்ட் கிட்ட அசிங்கமா போயிடுமே. ஆனா அப்படியே லவ் பண்ற மாதிரி கூடவே இருந்தான். நீ என்னடானா பழைய பூமர் மாதிரி கல்யாணம் பண்ணாதான் படுப்பேன்னு உயிரெடுத்த. அதான் கல்யாணம் பண்ண மாதிரிக்கும் வந்தேன். அது வரைக்கும் ஆஜன் அப்படி கண்ட்ரோல் பண்றது அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டதுதான் ஜாக்சன். பட் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனிவேஸ் உண்மை தெரிஞ்சிச்சு. ஸோ பாய் கைஸ் அப்படின்றா. ஜிமன், ஏன்னா நல்லாவே இருக்க மாட்டாடி, பரவாயில்ல ஜிமன், என் கேரக்டர் அப்படிதான் அப்படின்ட்டு போறா. ஜிமன் அங்க அப்படியே உட்காரா. மியா ஜிமன் பக்கத்துல வந்து அவன் ஷோல்டர்ல கையை போட்டுட்டு, அப்புறம் பாஸ் என் ஃப்ரெண்ட் எப்படி லவ் பண்ண போறீங்க அப்படின்றா. ஜிமன் மியா பார்த்து சிரிக்கிறான். தங்கத்துல வச்சு தாங்குவேன், தங்கத்துலலாம் வச்சு தாங்க வேணாம், மனசு வச்சு தாங்க போ. ஆஃபீஸ் லீவ் போட்டு என் செல்லத்தை எங்கன்னா கூட்டின்னு போ, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்றா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமையா அப்படின்னு நம்ம அழுகிற மாதிரி போவான். ஜோஷுவா இந்த பக்கம் உட்காந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், இப்போ அவகிட்ட சிரிச்சு பேசேன், அவக்கு எல்லாத்தையுமே மறந்துடுவா, வாயனு அவ்வளோ லவ் பண்றா. ஆனா என்னால மறக்க முடியாதுலடா, அவ ஈஸியா மறந்துடுவா பிகாஸ் அவன் லவ் பண்றா. ஆனா அவளை வார்த்தையிலேயே கொண்டுட்டேன்டா அப்படின்னு சொல்ல. நீ போடா, லவ்ல சில விஷயம்லாம் மறக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும், நீ இதை மறந்துடு, இப்பதான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஜிமினும் சரின்ற மாதிரி கிளம்பி வரான். வீட்டுக்கு வந்தா வயன் சாரி கட்டிட்டு இருக்கா. இப்போதான் ஜிமின் உள்ள வந்திருப்பான். வயன் அப்படியே அந்த மிரர்ல ஜிம்மை பார்த்துட்டு சாரி எடுத்து வேர் பண்ணிட்டு இருக்கா. ஜிமின் அப்படியே பொறுமையா அவகிட்ட நடந்து வரான். அவ இடுப்பு பிடிக்கிறான். வயன் அப்படியே கண்ணாடியில ஜிமின் பாக்குறா. ஜிமின் பொறுமையா அவன் நெக்கு, அவளோட பேக் நெக்குன்னு கிஸ் பண்றான். வயனுக்கு ரொம்ப இதமா இருக்கு. அப்படியே அவளை பின்பக்கமா சாய்க்கிறான். சாச்சு அவ ஹெட்ட பிடிச்சு பயங்கரமா கிஸ் பண்றான். என்ன பண்ற பிடிக்கலையா அப்படின்றான். அப்படியே அவனோட கண்ணைய பாத்துட்டு இருக்கா. அது அது பயமா இருக்குது அப்படின்னு அவ எந்திரிச்சு தள்ளி வந்து நிக்கிறா. சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. சிமன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சிமன் அப்படியே அவகிட்ட வந்து, என்ன பயமா இருக்கு, நீ இப்படி கூட இருந்துட்டு என்ன? சிமன் அப்படியே அவ வாய மூடுறான். அவ என்ன சொல்ல போறான்னு சிமனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லாமே தெரியும் டி வாயன் எனக்கு அப்படின்னு சொல்றான். என்ன தெரியும்? நீ எதை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது எல்லாமே எனக்கு தெரியும். சிமன் சாரிடி, மன்னிச்சிருடி அப்படின்னு அவ காலில் விழுறான். அப்படியே அவ்வளவு நீட் அவுட் பண்ணி ஜிம்ன அப்படியே ஹக் பண்றா. ஜிம்ன அப்படியே டைட்டா ஹக் பண்றான், ரொம்ப டைட்டா ஹக் பண்றான். சாரிடி வயன், நிஜமா சாரிடி, உன்னை வார்த்தையிலேயே கொண்டுட்டேன், ரீலி சாரிடி வயன் அப்படின்னு அழுகிறான். அவன் ஒண்ணும் இல்லைங்கப்பா, சும்மாவே எல்லாமே தெரிஞ்சிச்சுடி. அந்த ரியா கூட நான் இருந்தது காரணமே அந்த லெட்டர்ஸ்.
அவன் எனக்காக போட்ட அந்த எஃபர்ட், அந்த புக், அந்த காதல் நான் உன் மேல வச்சதுடி. பிகாஸ் அந்த லெட்டர் படிச்சப்ப நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கையில கொடுத்திருந்தா நான் உன்னையே லவ் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்டி ஏன்டி அவ்வளவு மோசமானவனா தெரிஞ்சனா என்ன ப்ரப்போஸ் கூட பண்ண பயந்துருக்கா? அது அது ஜிமின், அது அவ அதுன்னு சொல்லவே ஜிமின் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். அவ அப்படியே அழுகுறா. இதுக்கப்புறம் உன்னை என்னை யாராலும் பிடிக்க முடியாதுடி அப்படின்னு சொல்றான். சின்னன் அவகிட்ட எவ்வளவு ஹார்ஷா நடந்துட்டானோ அந்த எல்லா இடத்துலயும் கிஸ் பண்றான். அவளுக்கு எங்க எங்க தழுந்திருக்கோ எல்லா இடத்துலயும் அப்படியே எந்திரிச்சு நின்று வாயின டைட்டா ஹக் பண்றான். அப்படியே 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வாயின எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜிமன் எழுப்புறா. ஜிமன் எந்திரிச்சு வாயின பாக்குறான். செம்மையாதான் தெரியுறா ஜிமன் கண்ணுக்கு வாயன இன்னைக்கு. அவன் எந்திரிச்சு அப்படியே அவளை எழுத்து கிஸ் பண்ண. ஜிமன் என்ன பண்ற? ஏன் பிரஷ் பண்ண மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அவனோட மடியில உட்கார்றா. வாயன் சாரிடி ஜிமன், போதும், இதுக்கப்புறம் நான் லவ் பண்ணலாம்ல அப்படின்றா. இதுக்கப்புறம் அது மட்டும்தான் நம்ம வேலையே அப்படின்னு அவளை அப்படியே உட்காந்த மாதிரியே ஜிமனை ஹக் பண்றா. ஜிமன் குளிச்சுட்டு வரியா, கோவில் போலாம்? சரிடி அப்படின்றா. குளிச்சுட்டு அவனும் வரான். கீழே 2 பேரும் சிரிச்சுட்டே இருங்க. ஜிமன் அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அத்தை நாங்க கோவில் போறோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பத்திரம் அப்படின்றா. ஜிமன் ஒண்ணுமே கஷ்டப்பட்டாதுரா. மாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு போறான். 2 பேரும் கோவில் வராங்க. கோவில் வந்து ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணிட்டு கோவில் குளத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. இங்கதான் வந்து உட்காருவேன் ஒவ்வொரு டைம். உன்னை பார்த்துட்டு ரொம்ப மனசு ஃபுல்லா இருக்குமா, இங்க வந்துதான் என் ஜிமனி கூட இருந்தா அப்படி இருக்கும், என் ஜிமனி கூட இருந்தா அப்படி இருக்கும் நான் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அப்படின்னு அவ பேசிட்டே இருக்கா. ஜிமன் அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். ஜிமன் அப்படியே ஃபுல் அவுட்டு, லிட்டரலா செம்ம பிளாட் வாயனுக்கு. ஜிமன் என்ன இப்படி பாக்குற? நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல தானே? நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல தானே? அது வாயனு. அவன் லைட்டா அவன் ஷோல்டர்ல அடிச்சுட்டு அவன் ஷோல்டர்ல சாஞ்சு உட்கார்றா. ஜிமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ ஷோல்டர்ல ஒரு கையும் அவ ஹேண்ட்ல ஒரு கையிலையும் புடிச்சிட்டு ஜிமன் அப்படியே அவ ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்றான். வயன் கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போலாம் வா, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சமைக்கலாம், அத்தை சாப்பிடணும்ல. வயன் ஆஃபீஸ் வரலான்ற ஐடியால இருக்க? ஆஃபீஸா? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிட்டு இருக்கேனே. ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி சரி சரி. அப்ப நீ எல்லா நேரமும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா, ஒர்க்கும் பண்ணாம இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் ஜிமின் அப்படின்னு அவ சிரிக்கிறா. ஜிமினுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அவன் அப்படியே பொறுமையா ட்ரை பண்ணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வாயனோட அப்பா அம்மா, ஜிமினோட அம்மா டேட் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வாயனுக்கே செம்ம சர்ப்ரைஸ். மியா, ஜோஷுவா எல்லாருமே இருக்காங்க. அது மாப்பிள்ள சொல்லுங்க. கல்யாணம் ஆகி எந்த சடங்குமே நடக்கல. சரி நீங்க ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நாங்க விட்டுட்டோம். தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் வைக்கலாமா? மறுபடியும் முதல்ல இருந்து தாலி கட்டுங்க. எல்லாம் கஷ்டத்தையும் தூக்கி போட்டு இப்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஜிமின் சரியத்த அப்படின்றான். ஜிமின் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வரான். கீழே வயனுக்கும் கூட்டிட்டு போய் சாரி மாத்திருப்பாங்க. அன்னைக்கு சாயந்தரமே நல்ல நேரம், இப்படியே வீட்லயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஜிமின் வரான். அந்த புது தாலியை அவ கழுத்துல போடுறப்போ ஜிமினுக்கு அவ்வளவு சந்தோஷம். லைட்டா மாலை எல்லாம் முடிக்கிறாங்க. இந்த ஐடியா வந்து ஜோஷா கொடுத்ததுதான். சரி கல்யாண தண்ணிக்குதான் 2 பேரும் திருப்தியா இல்ல, இத போது திருப்தியா இருப்பாங்கன்னு மாலை மாத்தி ஜிமின் அந்த தாலி அவளுக்கு போட்டு விடுறான். எல்லா மொமெண்ட்டையும் கேப்சர் பண்றாங்க. அவளுக்கு குங்குமம் வைக்கிறான். அண்ட் இத்தனை நாள் ஆச்சு வயன் காலைல மெட்டியே போட்டுக்க மாட்டா. பிகாஸ் அதுக்கெல்லாம் ஜிமின் அங்க இடமே கொடுக்கல, அவன் அப்படியே கிளம்பி போயிருப்பான். ஸோ இன்னைக்கு அந்த மெட்டி போட்ட செரமனி கூட வைக்கிறாங்க. ஸோ அவ காலை பிடிச்சி ஜிமின் அவளுக்கு போட்டுட்டு அவ காலிலேயே கிஸ் பண்றான். செம்ம இருந்திருக்கும் அது. அந்த நைட் அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல. 'ஜிமின் பொறுமையா கிஸ் பண்றான். ரொம்ப பொறுமையா. 'ஜிமின், 'நீ கிஸ் பண்ண மாட்டியா?' 'நான் கிஸ் பண்ண மாட்டேன். நான் கிஸ் பண்ண மாட்டேன்.' 'நான் 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 கிஸ் பண்ண மாட்டேன்.'
சிம்னு சிம்னு அமைதியாரு அப்படின்னு இன்ச் பை இன்ச் வாயின கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ பொறுமையா அவ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவளுக்கு மேல நல்லா ப்ளஷர் பண்றான். ஒரு 15 மினிட்ஸ் அவளை ப்ளஷர் பண்றதுலயே போயிருக்கோம். சிமன் பொறுமையா அவளுக்கு இன்சர்ட் பண்றான். சிமன் படிக்கிட்டு சிமன் சிமன் அப்படிதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம்ல. அப்படியே சொல்லிட்டு அவன் இன்சர்ட் பண்ணி அவளுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஒரு ஹார்ஷா இருந்திருக்கும். ஜிமன் முடிக்கிற மாதிரியே இல்ல, அவன் செம்ம டயர்ட் ஆயிட்டா. அவ டயர்ட் இருக்குன்னு சொன்னா ஜிமன் அவளோட லெக் தூக்கி ஷோல்டர்ல போட்டுட்டு பண்றான். ஆனா முடிக்கிற மாதிரியே இல்ல. டே போதும்டா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஜிமன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு முடிச்சுட்டு அவ பக்கத்துல படுக்கிறான். செம்ம டயர்டு, 2 பேரும் படுத்த வேகத்திலேயே தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வயன் கீழே வரா. ஒரு 11:30 இருக்கும், அப்பதான் எந்திரிக்கிறாங்களே 2 பேருமே. ஸோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவ கீழே வரா. ஜோஷாமியா உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுருக்கலாம் செல்லம் அப்படின்ற அம்மையா வயன் லைட்டா பிளஷ் ஆயிட்டு கிச்சனுல போயிருப்பா. இப்பதான் இறங்கி வரா. ட்ரௌசர் டிஷர்ட் தான் போட்டிருக்கான். அப்படியே இறங்கி வரா. அப்புறம் மச்சான் நல்ல லைஃப்ல பண்ணிருக்கீங்க போலியே அப்படின்றான் ஜோஷ்வா. நல்ல லைஃப் தான் மச்சான் அப்படின்னு சிமன் வயனை பார்த்துட்டே சொல்றான். வயன் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரா. இப்பதான் உங்க அம்மா கொடுத்தாங்க. அப்படியா பரவாயில்ல நான் போட்ட குடி அப்படின்றா. ஸோ வாங்கி குடிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. என்ன காலையில இந்த பக்கம் ஹலோ மணி 12 அப்படின்னு சொல்றாங்க. வயன் லைட்டா சிரிச்சிட்டு இந்த பக்கம் அப்படின்றா. நீ டைட்டா பண்றா. நீ சிரிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவ கண்ணத்துலயே ஒரு கிஸ் பண்றா. மியா அது ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றா. அப்பா என்னடா தோஷம் இது, இவங்க லப்ஸுக்கு ஒரு எல்லை இல்லாம போயிடுச்சு அப்படின்றா. ஏண்டா அவங்க 2 பேருக்கு எங்க கல்யாண கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒரு 7-8 போட்டோ ஃப்ரேமு எல்லாத்தையும் ஓபன் பண்ணா. நேற்று ஈவினிங் அந்த தாலி பிடிச்சு கோக்குற இடத்துல எடுத்த போட்டோஸ். ஜிமின் அவ காலில கிஸ் பண்றது, அவளுக்கு தாலி கட்ட வந்தது, அவளுக்கு குங்குமம் வைக்கிறது, அவன் குங்குமம் வச்சுட்டு கிஸ் பண்ணிருப்பான் அதுன்ற மாதிரி நிறைய மாமெண்ட்ஸ். பிளஸ் ஒரு போட்டோல சின்னதுல இருந்தே இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஸோ ஜோஷ்வா ஜிமின் வயன் என்னதான் ஜிமின் கிட்ட நல்லா பேசினாலும் அவ ப்ரப்போஸ் மட்டும் பண்ணியிருக்க மாட்டா. எல்லாருமே நல்ல க்ளோஸ் தான். ஸோ அந்த ஏஜ்ல இருந்தே இவங்க 2 பேரும் தனியா எடுத்துக்கிட்ட பிக்ஸ் இல்ல இவங்க 2 பேரும் பக்கத்துல நின்று குரூப் போட்டோ எடுத்துப்பாங்க. அதுல இருந்து கிராப் பண்ண பிக்குன்னு அவ்வளவு போட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி கொலாஜ் பண்ணி ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் ரொம்ப மாதிரியான பவாயன். ஸோ இதோட இதை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, இதுல கொஞ்சம் நடுவுல நிறைய வயலன்ஸ் வரும், பார்த்து பத்திரமா கேளுங்க. ஓகே சரி, ஓகே வச்சிடறேன்ப்பா.